தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கோவை குறும்பாலயத்தில் 2வது நாளாக போத் கமிட்டி உறுப்பினர்களின் கருத்தரங்கமானது நடைபெற இருக்கிறது. நேற்று முதல் நாளில் கூடிய கட்டுக்கடங்காத கூட்டத்தால் இன்றைய கூட்டத்திற்கு கூடுதல் கெடுபிடியானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரளாவிலிருந்து கூடுதல் பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கருத்தரங்கம் கோவை குறும்பாலயத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்றிலிருந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதில் ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதனிடையே இவருக்கு கோவை கட்சியினரும் ரசிகர்களும் திரண்டு பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். கூட்டம் அதிகமானதால் கட்சியினர் உள்ளே செல்லும் இடத்தில் நடப்பட்டிருந்த கட்சி கொடிகள் சேதப்படுத்தப்பட்டன. மேலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததால் கேரளாவிலிருந்து வந்த பவுன்சர்களால் பாதுகாப்பு அளிக்க முடியாமல் திணறினர். இந்நிலையில் இன்று கோவை, நீலகிரி, கரூர், திருப்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து 8000 பேர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் விஜய் வருவதால் இவரை பார்ப்பதற்காக கூட்டம் அதிக அளவில் வரும் என்பதால் கேரளாவில் இருந்து கூடுதலாக பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.